أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا رب يا رب يا رحمن يا رحيم உன்னுடைய வேதத்தை எங்களுக்கு உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி யா அல்லாஹ் எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி எங்கள் கவலைகளை அகற்றக்கூடியதாக ஆக்கி எங்கள் அனைவருக்கும் அருட்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அழகான முறையில் உள்வாங்கி விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைரப்பே ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. சூரா தாஹா நம்ம பார்த்து வரோம். சூரா தாஹா 135 வசனங்கள் கொண்டது. 101 வசனங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப 102வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லிக்கிட்டு வர்றாங்கிறத பார்த்தோம் இல்லையா? நபியே கடந்த கால நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஞானத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சென்று போன நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான்ல, அதுல நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் லாஸ்டா பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுல இருந்து தற்போது அவங்க கடைசியா போய் ஃபிரௌன்ட்ட போனது, அழைப்பு பணி செஞ்சது, கடைசியில அவங்கள வெளியாக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகிய வாழ்க்கையை கொடுத்தது, வேதங்களை கொடுத்தது, அவங்களுடைய கவுமுகள் நிராகரிச்சது, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு தண்டனைகள் கொடுத்தது, இது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுசா சொல்லி காமிச்சான். அந்த இடத்துல சூனியக்காரர்களை அவங்க வின் பண்ணது, அவங்க ஈமான் கொண்டது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த வெற்றி, எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிச்சு அல்லாஹ் சொல்றேன், நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது எங்களுடைய தனிப்பட்ட அருள்ல, அதுதான் உங்களுக்கு நம்ம சொல்லி காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராச்சும் இதை புறக்கணிச்சா அவங்க மறுமை நாள்ல கடுமையான பாவ சுமையை சுமக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து யுக முடிவு நாளை பத்தி பார்ப்போம் அப்படின்னு நம்ம இந்த சூறாவுல ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அதை பத்தின செய்திகள் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். படிங்க யாசரா. 102வது வசனம். எக்காலம் ஊதப்படும் நாளில், மேலும் திகைப்பின் காரணத்தால் கண்கள் நீலம் பூத்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளை நாம் ஒன்று திரட்டுவோம். அந்நாளில் அவர்கள் தமக்கிடையே மெதுவாக பேசிக் கொள்வார்கள். நீங்கள் உலகில் அதிகபட்சம் 10 நாட்கள் தங்கி இருந்திருப்பீர்கள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் நன்கறிவோம். அவ்வேளை அவர்களில் மிக மிக கவனமாக மதிப்பிடக்கூடியவர் ஒரே நாள்தான் நீங்கள் உலகில் வாழ்ந்துள்ளீர்கள் என்று கூறுவார் என்பதையும் நாம் நன்கறிவோம். மலைகள் அன்றைய நாளில் எங்கு சென்றுவிடும் என்பது பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க. அந்த எக்காலம் ஊதப்படக்கூடிய அந்த நேரம், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதக்கூடிய நாள்னு சொல்றோம்ல, அந்த நாள்ல மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, திகைப்பின் காரணமா, அந்த கடுமையின் காரணமா, அந்த நேரத்தோடைய அந்த பயங்கரமான அந்த நிகழ்வின் காரணமா கண்கள் எல்லாம் நீலம் பூத்த நிலையில இருப்பாங்க. ப்ளூ கலர்ல இருக்கும். குற்றவாளிகளை நம்ம ஒண்ணு திரட்டுவோம். நீலம் பூத்த கண்களோட எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்போம். நினைச்சு பாருங்க, பயத்துல திகில்ல பயந்து போய் கண்ணெல்லாம் ப்ளூ கலர் ஆகி அப்படியே ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தா அவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நாள்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதுவா பேசிப்பாங்க. நீங்க உலகில எவ்வளவு நாளைக்கு நீங்க இருந்தீங்கன்னு கேட்கல, அதிகபட்சம் ஒரு 10 நாள் தங்கி இருப்போமா அப்படின்னு பேசுவாங்க. அவங்க பேசி கொண்டிருக்கிறத நம்ம நன்கு தெளிவா தெரியக்கூடியவர்களா இருக்கோம். அந்த இடத்துல பேசுறதும் நமக்கு தெரியும். அந்த நேரத்துல மிக மிக கவனமா மதிப்பிடக்கூடிய ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரே நாள் தான் நீங்க நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத சொல்லுவாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு, இந்த 10 நாள் வாழ்க்கைக்கு ஹலால் இல்லாம, ஹராம் பார்க்காம, இறைவனுடைய கட்டளைக்கு வழிபடாம, சிலைகளை வணங்கி, மன உயிர்ச்சியை பின்பற்றி மனபோன போக்குல வாழக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 10 நாள் ஒரு நாள்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒரு வாரத்துக்கு இதுக்காக எதுக்கு இவ்வளவு தயாரிப்பு?
போனோமா ஒரு நாள் இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா ஒரு நாளைக்கு எதுவுமே நமக்கு தேவையில்ல, போனோம் திரும்ப போறோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அழுச்சாட்டியங்கள் நடக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரொம்ப மிக மிக துல்லியமா கணக்கு பார்க்கக்கூடிய சொல்லுவாங்க, ஒரு நாள் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த நாள்ல குற்றவாளிகள் அப்படியே நீலம் பூத்தவர்களா ஒன்று திரட்டி போய் திகைப்புல நிப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் நம்ம தஃப்சீர்ல போய் பார்க்கும்போது ஹதீஸ்கள் இதுக்கு ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமை நாள் வரக்கூடிய நேரத்துல எப்படியெல்லாம் இருக்கும், வந்ததுக்கு பின்னாடி மனிதர்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நிறைய ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனங்களை தஃப்சீர் எடுத்து எல்லாரும் பாருங்க இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யஸ்அலூனக, அவங்க கேக்குறாங்க உங்ககிட்ட, அனில் ஜிபாலி, இந்த மலைகள்லாம் அன்னைக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, என்னோட இறைவன் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக்கி பறக்க விட்டுருவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் பாருங்க. ஓகே, அடுத்து அஸ்ரா. பூமியை அதில் யாதொரு மேடு பள்ளத்தையும் நீர் காணாத அளவுக்கு சமதளமாக்கி விடுவான். அந்நாளில் மக்கள் அனைவரும் அழைப்பாளரின் அழைப்பை கேட்டு நேராக நடந்து வருவார்கள். யாரும் சிறிதளவும் முரண்டு பிடிக்க முடியாது. மேலும் கருணைமிக்க இறைவனின் முன்னிலையில் குரல்களெல்லாம் அடங்கி ஒடுங்கிவிடும். இலேசான முணுமுணுப்பை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர். அந்நாளில் எவருடைய பரிந்துரையும் பலனளிக்காது. கருணை மிக்க இறைவன் எவருக்கு அனுமதி அளிப்பானோ, எவருடைய பேச்சை கேட்க விரும்புவானோ அவருடைய பரிந்துரையை தவிர. அவன் மக்களின் முந்தைய பிந்தைய நிலைமைகள் அனைத்தையும் நன்கறிகின்றான். ஆனால் மற்றவர்களுக்கோ அவனை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை. நித்திய ஜீவனும் பேரண்டம் முழுவதையும் நன்கு நிர்வகிப்பவனுமாகிய இறைவன் முன்னிலையில் மக்களின் தலைகள் பணிந்துவிடும். அன்று அக்கிரமத்தின் பாவச் சுமையை சுமந்து கொண்டவன் தோல்வி அடைந்தவன் ஆவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த நாள்ல பூமிய எந்த ஒரு மேடும் பள்ளமே இல்லாத அளவுக்கு சமதளமாக்கிடுவான். அனைவரும் அழைப்பாளர்களுக்கு முன்னாடி, நான் வரமாட்டேன், நான்லாம் இப்ப ரெடி இல்ல, நீங்க கூப்பிடறப்பெல்லாம் வர முடியுமா அப்பெல்லாம் யாரும் சொல்லுவாங்களா? யாரு எந்த முரண்டு பிடிக்க முடியாது. கருணை முக்கிய இறைவனுக்கு முன்னாடி அப்படி குரல் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அப்படியே லேசான முணுமுணுப்பை தவிர ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருப்பாங்க. அந்த நாள்ல யாருடைய பரிந்துரையுமே எந்த ஒரு ரெக்கமெண்டுமே வேலை செய்யாது. ரப்புல் இஸ்ஸத், கருணை மிக்க இறைவன் அந்த ரஹ்மான் யாரை விரும்புறானோ அவருடைய பரிந்துரையை தவிர அவனுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே மறைந்தது இல்லை. எல்லாம் அதை பத்தின அத்தனை முழுமையான ஞானமும் இருக்கு. ஆனா மற்றவர்களுக்கு அவனை பத்தின ஞானம் இல்லை. அவன் நித்திய ஜீவன், அவன் நிர்வாகிக்கிறதுல முன்னிலை வைக்கக்கூடியவனா இருக்கான். அவன் முன்னாடி பணிஞ்சு போய் நிப்பாங்க. அப்போ பாவ சுமையை சுமந்து கொண்டவர்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? தோல்வி அடைந்தவனா நிப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். அடுத்ததா, ஆனால் எவர் நம்பிக்கையாளராயிருந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருக்கு அநீதி மற்றும் உரிமை பறிப்பு பற்றி எந்த அச்சமும் இருக்காது. நபியே, இது போன்றே நாம் இதனை அரபி மொழியிலுள்ள குர்ஆனாக இறக்கி அருளியுள்ளோம். மேலும் இதில் விதவிதமான எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளோம். இதன் மூலம் இவர்கள் தவறான நடத்தையை தவிர்த்து கொள்ளக்கூடும் அல்லது இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் மிக உயர்ந்தவன், உண்மையான அரசன். மேலும் பாரும், குர்ஆனை ஓத நீர் அவசரப்படாதீர். அதனுடைய வஹி முழுமையாக உமக்கு நிறைவு பெறுவதற்கு முன்பே என் இறைவனே, எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாயாக என்றும் இறைஞ்சுவீராக. நாம் முன்னர் ஆதமுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தோம். ஆயினும் அவர் அதனை மறந்துவிட்டார். மேலும் நாம் அவரிடத்தில் மன உறுதியை காணவில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், அன்னைக்கு பாவம் செஞ்சவங்க பாவ சுமையோட பணிந்து தோல்வி அடைந்து நிற்பாங்க. ஆனா யாரு நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ அநியாயம் நடக்குமாண்டா நடக்காது. அவங்க நிம்மதியா அமைதியா அழகா அல்லாஹுடைய அந்த கிஃப்டின் பக்கம், பரிசின் பக்கம், மௌஃபிரத்தின் பக்கம்
அழகான முறையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத உலகத்துல சொல்லி காட்டுறோம். சொல்லிட்டு நபி இது மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டி இந்த குரானை நம்ம அரபி மொழியில உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு விதவிதமான எச்சரிக்கைகள் செய்யறதுக்காகத்தான் இவங்களுடைய நடத்தைகள்லாம் மாத்தி திருந்தி நல்ல விழிப்புணர்வு பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த குரானை அரபி மொழியில கொடுத்திருக்கோம். அரபு மொழி படிக்கிறதுக்கு நியத்து வச்சுட்டோமா? அரபு மொழி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமா? இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே நம்ம இதன் மூலமா படிப்பினை பெறணும், விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இது அரபு மொழியில நம்ம இறக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது லேசுன்னு சொல்லி காட்டுறான் மற்ற இடத்துகள்ல. அதனால அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் மிக உயர்ந்தவனா இருக்கான், உண்மையான அரசனா இருக்கான். இந்த குர்ஆனை ஓத நீங்க அவசரப்படாதீங்க, உங்களுக்கு அவன் நினைவு செஞ்சு கொடுப்பான், அவன் ஞானத்தை உடையவனா இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அல்லாஹ் உண்மையானவன், உயர்ந்த அரசன், உயர்ந்தவன், உண்மையான அரசனா இருக்கான். நீங்க குர்ஆன் ஓதுறதுல அவசரப்படாதீங்க, அவன் உங்களுக்கு முழுமையா வகையை நிறைவு பண்ணி கொடுப்பான். ஆனா அதே நேரத்துல நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எங்களுக்கு அதிகமான ஞானத்தை குடுவி அல்லான்னு நீங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம கூட்டா இருக்கிறதுனால நம்ம கேட்போம், ரப்பனா ஜிதுனா இல்மா, யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே எங்களுக்கு அதிகமான கல்வி ஞானத்தை தா யா அல்லாஹ், வர்சுக்னா ஃபஹ்மா, அதனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு குடி அல்லாஹ். இது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில இதை கற்றுக் கொடுக்கவும் செய்யறோம். சொல்லி கொடுத்துட்டு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். நீங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கட்டளையை கொடுத்தோம், ஆனா அவர் அதை மறந்துட்டாரு. நம்ம அவர் இடத்துல மன உறுதியே காணல. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தந்தை மறதியாளரா போயிட்டதுனால, மன உறுதியோட இல்லாதனால நாமளும் அப்படி பலகீனமா இருக்கோம் இல்லையா? யா அல்லாஹ் அந்த பலகீனத்திலிருந்து நீதான் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எப்படி எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ மன்னித்தாயோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு அழகான முறையில் ஏற்றுக்கொண்டாயோ, அவர்களை அது மாதிரி எங்கள் அனைவரையும் மன்னித்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மறதியில் இருந்து எங்களை பாதுகாத்தர் யா அல்லாஹ். எங்களுக்கு மன உறுதியை குடி யா அல்லாஹ். அதிலும் குறிப்பாக ஈமானை கொடுத்த ரப்பே, அந்த ஈமானில் உறுதியோட இருந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க நீ கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகேடா, அடுத்த வசனம் 116. ஆதத்துக்கு சிரம் பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் மட்டும் மறுத்து விட்டான். அப்போது நாம் கூறினோம், ஆதமே பாருங்கள், இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான். இவன் உங்கள் இருவரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றிவிடக் கூடாது, மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்து விடவும் கூடாது. பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன. மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உம்மை வாட்டாது. ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா கிளியரா, அதாவது இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, நம்ம விரிவாக்கம் சொல்லணுங்கிற அளவுக்கே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனாலும் அல்லாஹ் தாலா முதல் வசனத்திலே சொல்லட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கட்டளையை கொடுத்தோம், அவர் மறந்துட்டாரு, அவர்கிட்ட மனம் உறுதி இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாத்தீங்களா? சோ அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவனுடைய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ஷைத்தானுடைய குழப்பத்தில இருந்து எங்க எல்லாரையும் நீ பாதுகாத்தரலையா, எங்க சந்ததிகளை பாதுகாத்தரலையா என்று பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வானவர்கள் எல்லாத்தையும் சிரம்பணிய சொல்லும் போது இப்லீஸ் மறுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாரு. மறந்தது வேற, மறுத்தது வேற இல்லையா? மறந்தது பலகீனம், மறுத்தது திமிரு இல்லையா? பெருமை, ஆணவம். மறந்தது மனித பலகீனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் தாலா அவனுடைய கட்டளைகளை அல்லாஹ் நாங்கள் அழகான முறையில் எடுத்து நடக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த மறுத்து தற்பெருமையோடு திரியும் கூட்டத்தில் எங்களை சேர்த்துறாதையா ரப்பே. அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்றான், அப்போ நம்ம சொன்னோம், அதனே பாருங்க,
இவன் அல்லாஹுடைய கட்டளைய மறுத்தவனா இருக்கிறான், மாறு செஞ்சவனா இருக்கான், இப்படிப்பட்டவன் உங்களுக்கு எதிரியா இருக்கான், வெளிப்படையான எதிரியா இருக்கான், பகைவனா இருக்கான். நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இனியும் உங்க 2 பேரும் இந்த சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றிட கூடாது. அப்படி வெளியேற்றினா நீங்க துன்பத்துல விழுந்துடக்கூடாது. அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், இவங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இவன் உங்களுக்கு பகைவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா சொல்லி கொடுத்த ஒரு எதிரின்னா அவன் தான். அல்லாஹ் காப்பாத்தாட்டி எங்களால ஒண்ணும் முடியாது ரப்பே. அப்போ சொல்றாங்க, உங்களை வெளியேற்றதுக்கு வழி இருக்கு, காரணம் இருக்கு, வெளியேற்ற கூடாது, இவன் பேச்ச கேட்டுறாதீங்க. நீங்க வெளியேறினா துன்பத்துல ஆழ்ந்துருவீங்க, துன்பத்துல விழுந்துருவீங்க. அதனால எச்சரிக்கையா இருங்க. சுப்ஹானல்லாஹ், படைச்ச ரப்பு மனிதன் மேல எவ்வளவு கருணைங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசி தெரியாது, உங்களுக்கு நிர்வாணமாக மாட்டீங்க. உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி உயர்வா வச்சிருக்கான். அதனால இங்க உங்களுக்கு தாகமும் இருக்காது, வெப்பமும் உங்களை வாட்டாது. இது எல்லாமே இங்க எல்லாமே செய்தா ஆஹ் பாக்குறோம்ல. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சொல்லியும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. மன உறுதியோட இருக்கலைங்கிறத முதல் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லிட்டான். ஆயினும் இந்த சைத்தான் என்ன செய்யறான், அவங்களை குழப்பி அவங்களுக்கு எப்படி சொல்றான், ஆழமே உனக்கு நிலையான வாழ்வு தரக்கூடிய அழியாத மரத்தை நான் உங்களுக்கு காட்டவான்னு கேட்கறேன். அங்கேயே அல்லாஹ் சொல்றான், இது நிலையான வாழ்வு உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு சுகமா இருக்கலாம், தாகம் இல்லாம இருக்கலாம், வெப்பமே இருக்காது, நிர்வாணம் இல்லாம இருக்கலாம், எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு, உங்களை இதுல இருந்து வெளியேற்றுறதுக்கு இவன் வழி செய்வான். அப்படி வெளியேறினா துன்பத்துக்கு போயிருவீங்க, எல்லாமே சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில சொல்லிக்கிட்டு வர்றான். ஆனா இவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு மறந்துட்டதுனால பாருங்க, இவனுடைய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. அல்லாஹ் நீ காப்பாத்துறப்பே. அடுத்துடா. இறுதியில் கணவன் மனைவியாகிய அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டு விட்டன. மேலும் இருவரும் சுவனத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ளலாயினர். ஆதம் தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்தார், நேர்வழி தவறினார். பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான். மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான். மேலும் கூறினான், நீங்கள் இருவரும், மனிதனும் ஷைத்தானும், இங்கிருந்து வெளியேறி விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாயிருப்பீர்கள். இனி என்னிடமிருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால், யார் என் வழிகாட்டலை பின்பற்றினாரோ அவர் வழி தவற மாட்டார், துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாகவும் மாட்டார். எவர் என்னுடைய திக்ரை, நல்லுரையை புறக்கணிக்கின்றாரோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். அவன் கேட்பான், என் இறைவா, உலகில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேனே, இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு அழகா சொல்லி இருந்தும் இவன் போய் குழப்பத்துல ஆள்படுத்திட்டான். அவங்களும் அந்த குழப்பத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் போனாங்க. என்னது, நிரந்தரமா இருக்கிற மரமா? அது அப்ப எப்படி இருக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். 2 பேரும் போயிட்டாங்க. என்ன செய்யறது, நிரந்தரமா இருக்கலாம், அழியாத வாழ்க்கையை கொடுக்கும்டா. ஆசை யார விட்டுச்சு? நம்முடைய தந்தையையும் விடல, நம்முடைய தாயையும் விடல. 2 பேரும் போனாங்க, அந்த மரத்தை நெருங்கினாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைய மீறிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்துல அழகான முறையில சொல்லி காட்டான். அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செஞ்சுட்டாங்க, நேர்வழியில இருந்து தவறிட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை திரும்பவும் தேர்ந்தெடுக்கிறான். அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுறாரு. பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா 2 பேரும் பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டோமே, தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு அஞ்சு மறையிறாங்க, ஒளியிறாங்க. எங்க போறீங்க ஆதமே, எங்க போய் ஒளியிறீங்க, எங்க மறையிறீங்க, இங்க வாங்க, உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறான். அவர் கத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறாங்க, மன்னிக்கிறான். அப்ப சொல்றான், இனி இனி நீங்க 2 பேரும் யாரு, நீங்க கணவன் மனைவியும், உங்களோட இருக்கிறானே உங்களுடைய பகைவன், வெளிப்படையான எதிரி, அவனும் இனிமேல் இங்க இருக்க முடியாது. எல்லாரும் வெளியே கீழே இறங்குங்க, உங்களுக்கு பூமியில கொஞ்சம் வசிப்பிடம் இருக்கு, அங்க போய் வசிச்சு இருந்து வாழ்ந்து அங்க என்னுடைய வழிகாட்டுதல் வரும். அதை யாரு பின்பற்றி நடக்கிறாரோ அவர் வழி தவற மாட்டார். யார் அதை பின்பற்றாம வழி தவறாரோ அவர் துர்ப்பாக்கிய நிலைக்கு போயிடுவாரு. அது நேர்வழியை பின்பற்றவரு துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக மாட்டாரு. அப்படியே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி விடுறான். அவனுடைய திக்ர, அந்த திக்ருங்கிற இந்த நல்லுரைய, இந்த நேர் வழிகாட்டல புறக்கணிக்கக்கூடியவனுக்கு கடினமான வாழ்க்கை இருக்கு. மேலும் மறுமை நாள்ல அவனை குருடா எழுப்புவேங்கிறான். ரப்பே ரப்பே, எங்களுக்கு நாங்கள் அழகான முறையில் நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்குவை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவன் கேட்பான், ஏ ரப்பே, என்னை ஊர்ல இப்ப உலகத்துல பார்வை உள்ளவனா தானே நீ படைச்சிருந்த, ஏன் இங்க குருடா எழுப்பியிருக்க அப்படின்னு கேட்பான். ஏன்னா இங்க இருக்கையில நேர்வழி வந்தப்ப எல்லாம் பின்பற்றல. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில பாருங்களேன். அஸ்ரா. அதற்கு அல்லாஹ், ஆம், இவ்வாறே நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த போது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய். அவ்வாறே இன்றும் நீயும் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறுவான். இவ்விதமே வரம்பு மீறி செல்வோருக்கு, தம்முடைய இறைவனின் வசனங்களை ஏற்காதோருக்கும் நாம் இவ்வுலகில் கூலி வழங்குகின்றோம். மேலும் மறுமையின் வேதனை மிக கடினமானதும் நீடித்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பிறகு இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ சமூகத்தினரை நாம் அளித்திருக்கின்றோம். இந்த வரலாற்றின் படிப்பினைகளிலிருந்து இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா என்ன? அவ்வாறு அளிக்கப்பட்ட அவர்களின் ஊர்களில் இன்று அவர்கள் நடமாடித் திரிகின்றார்கள். உண்மையில் இதில் நல்லறிவு உடையவர்களுக்கு சான்றுகள் நிறைய உள்ளன. இறைவனிடமிருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமலும் மேலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தவணை நிர்ணயிக்கப்படாமலும் இருந்திருந்தால் இவர்களுடைய விஷயம் கண்டிப்பாக முன்பே தீர்க்கப்பட்டிருக்கும். எனவே நபியே, இவர்கள் இட்டுக்கட்டி கூறும் விஷயத்தை நீர் பொறுத்து கொள்ளும். சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும், மேலும் இரவு நேரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. இதன் மூலம் நீர் மனதிருப்தி அடையக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுல மன திருப்தி இருக்குங்கிறதோட முடிக்கிறான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க கேக்குறான், யா அல்லாஹ், நான் உலகத்துல இருக்கிறப்போ நல்ல கண்ணு பார்வை தெரியற மாதிரி தானே வாழ்ந்தேன். அப்படி இருக்க ஏன் அல்லாஹ் நான் எங்க மட்டும் என்னை குருடா எழுப்பிட்ட அப்படிங்கல? என்னுடைய வசனங்கள் உங்ககிட்ட வந்தப்ப எல்லாம் நீ மறுத்து குரு மாதிரி நீ தானே இருந்த. அப்போ இன்னைக்கு நானும் உன்னைய குருடாக்கிட்டேன், உன்னை நான் மறந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடியுமா இன்னும் நிராகரிப்பு? அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு நேர் வழியக்கூடிய அல்லாஹ், இந்த மாதிரியான அழகிய வசனங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ், திருந்தக்கூடிய மாறக்கூடிய உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீ ஆக்கி வை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இந்த மாதிரி வரம்பு மீறி செல்லக்கூடிய மக்களுக்கு, இறைவனுடைய வசனங்களை ஏற்காத மக்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி குடிப்போம். மறுமையிலேயே உங்களுக்கு கடினமான வேலை தானே இருக்குங்கிறதே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களுக்கு முன்னாடி எத்தனையோ சமூகத்தார நம்ம இப்படித்தான் அழைச்சிருக்கோம். அந்த வரலாற்றுல இருந்து ஒரு படிப்பினை இருக்கு உங்களுக்கு. யாருக்கு நேர்வழி இருக்கு, யாரு இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நேர்வழி வந்துச்சு. ஆனா அவங்க அதெல்லாம் மறைத்தாங்க. அது மட்டும் இல்ல, அதை நிராகரிச்சாங்க. இப்படி தெரிஞ்சக்கூடிய மக்கள்ல நாம அவங்களெல்லாம் என்ன செஞ்சோம்? அழிச்சு முடிச்சிட்டோம். எத்தனையோ ஊர்கள் அழிக்கப்பட்ட இருக்கு. அதுல மக்கள் நடமாடி தெரியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இதுல நல்லறிவு உடையவர்களுக்கு சான்றுகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் போங்க சுத்தி பாருங்க. நம்ம படைச்ச ஊர்களை எல்லாம், அங்க வாழ்ந்த மக்களை எல்லாம், அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படியெல்லாம் மாண்டு அழிஞ்சு சிலர் இருக்கிறாங்க. சில இடத்துல சில அத்தாட்சிகள் இருக்கு, சில இடத்துல ஒண்ணுமே இல்லை. இதையெல்லாம் பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கும் அப்படிங்கறதும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உங்களுடைய இறைவன் இருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாக்காம இருந்திருந்தா, குறிப்பிட்ட ஒரு காலத்தவணை நிர்ணயிக்கப்படாம இருந்திருந்தா, இந்த மக்கள் இன்னைக்கு பேசுறாங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி அந்த விஷயமெல்லாம் கண்டிப்பா தீர்க்கப்பட்டிருக்கும். அதனால நபியே, இவங்க இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பொறுத்துக்கங்க. பொறுமையா இருங்க, சகிப்புத்தன்மையோட இருங்க. அதே நேரத்துல காலையில மாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, மறைறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, இரவு நேரங்கள்ல, பகல்ல, ஓரங்கள்ல நீங்க உங்களுடைய இறைவனை துதிங்க, அவனை புகழுங்க, தொழுங்க. அதன் மூலம் உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கஷ்டம், கவலைகள், ஏச்சு பேச்சு இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இதை வச்சுதான் 5 நேர தொழுகைகளையே நமக்கு அழகான முறையில வகுத்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்க அழகான முறையில நிறைவேற்றுங்க. அப்படி நிறைவேற்றும் போது உங்களுடைய இறைவனை துதிக்கும் போது, இறைவனை துதிக்கிறது எப்படி துதிக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்த வழியில,
அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த வழியில நாம் அவனை புகழும் போது, அவனை துதிக்கும் போது, அப்பத்தான் மன திருப்தி அடையக்கூடும். அப்படி இல்லாட்டி தொழுத அல்லாஹ்வுக்காக வக்கைப்புல் திருடுன மாட்டுக்காகன்ற கதையா போயிரும். அல்லாஹும் ஒரே ஓரிரை கொள்கைய அழகான முறையில படிச்சு விளங்கி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி வணங்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வழியில சுன்னத்து அவங்க அதுல இருக்கக்கூடிய முஸ்தஹபு வாஜிபு அதுல இருக்க ஒவ்வொரு விஷயமும் தொழுகைக்கு போனோம்னு சொன்னா தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய நியத்து எப்படி இருக்கணும்? நான் ஃபஜ்ர் தொழுக போறேன், லுஹர் தொழுக போறேன், இப்ப அசரு, அடுத்து மகரிபு, இப்ப இஷா அப்படிங்கிற அந்த நியத்துல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவை அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அதை படிச்சு அதன்படி நாம அமல்கள் செய்யும் போதுதான் நம்மளுடைய அந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா மனதுக்கு திருப்தியை கொடுப்பான், நிம்மதியை கொடுப்பான். அதனாலதான் இந்த இடத்துல வருது பாருங்க, நீங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்யுங்க, உங்களுடைய அதன் மூலம் உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடும். அப்படி இல்ல அதுக்கு மாற்றமா ஏதோ அடிச்சு விழுந்தோம், கோழி கொத்துனது மாதிரி படக்குன்னு போய் ருக்கு செய்யறதும் சுஜூ செய்யறதும் நெத்தி போய் நிலத்துல படுமா இல்லையான்னு கூட தெரியல, எந்திரிச்சிடுறாங்க. எப்படின்னு தெரியல. குறைஞ்சது 3 சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் சுஜூதுல, கூடுனது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஒற்றைப்படையா. ஆனா ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லியிருப்பாங்களோ இல்லையே தெரியல. அல்லாஹு அக்பர்னு நெத்திய போய் கீழே வைக்கணும், அப்புறம்தான் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் இல்லையா? ஆனா அடுத்து போய் வச்ச செகண்ட்ல வந்தா எப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்றது? அப்புறம் எப்படி அது மூலமா அந்த தொழுகையின் மூலமா அந்த திக்ரின் மூலமா மனம் திருப்தி அடையும்? தொழுதாலும் சரி என்னமோ மன சஞ்சலமா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு. நானும் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சியெல்லாம் பண்ணிருக்கேன், ஆடறுத்து கொடுக்குறேன், மாடறுத்து கொடுக்குறேன், சதக்கா தர்மம் எல்லாம் செய்யறேன். இருந்தாலும் என்னமோ தெரியல, ஒரே குழப்பமாவும் நிம்மதி இல்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. அப்ப நம்ம அதுல திருப்தி இல்ல. நம்ம நிம்மதியா காட்டின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா காட்டி கொடுத்த அந்த வழியில நம்ம இபாதத் செய்யல, நம்ம மன ஓர்மையோட செய்யலங்கிற நமக்கே நல்லா தெரியுதா? ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க இறைவனை புகழ்ந்து துதிங்க, அதன் மூலம் நீங்க மன திருப்தி அடையக்கூடும் அந்த வழியில செஞ்சா, இல்லாட்டி இல்லைங்கிறது அழகா இங்க தெரியுது. பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, அழகிய முறையில் நீ எப்படியெல்லாம் எங்களுக்கு இந்த இபாதத்துகளை நீ கற்றுக் கொடுத்தாயோ யா அல்லாஹ், அந்த இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தது முடி நாங்க அழகிய முறையில் செயல்படக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நாங்கள் பலகீனப்பட்டவர்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் தந்தை மறதியாளர்களா இருந்ததனால் நாங்களும் மறதியாளர்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த மறதியில் இருந்து நினைவாற்றலை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை அழகிய முறையில் நிறைவேற்றி அழகான முறையில் இபாதத் செஞ்சு இந்த மன நிம்மதி அடையக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். மேலும் நாம் அவர்களின் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கியிருக்கும் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களின் பக்கம் நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். அவர்களை சோதிப்பதற்காகவே அவற்றை நாம் வழங்கி இருக்கின்றோம். மேலும் இறைவனால் வழங்கப்பட்டுள்ள ஆகுமான வாழ்வாதாரம் தான் சிறந்ததும் நிலையானதும் ஆகும். மேலும் தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீரும் அதனை முறையாக கடைபிடிப்பீராக. ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உம்மிடம் நாம் கோருவதில்லை, நாமே உமக்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நல்ல முடிவு இறையச்சத்திற்கே இருக்கின்றது. தம் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்றை, முஹ்ஜிஸாவை இவர் ஏன் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் கேட்கின்றார்கள். முந்தைய வேதங்களில் உள்ள முழு அறிவுரைகளின் விளக்கம் அவர்களிடம் வரவில்லையா என்ன? அவர் வருகைக்கு முன்பே ஏதேனும் ஒரு வேதனையை இறக்கி அவர்களை நாம் அளித்திருந்தால் அப்போது அவர்களே கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களிடம் ஒரு தூதரை நீர் அனுப்பியிருக்க கூடாதா? அவ்வாறு அனுப்பியிருந்தால் இழிவிற்கும் கேவலத்திற்கும் நாங்கள் ஆளாகும் முன்பே உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே. நபியே, அவர்களிடம் நீர் கூறும், தமது செயலின் விளைவை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள்தாம். எனவே நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அதிவிரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் நேர்வழியில் நடப்பவர் யார், மேலும் நேர்வழியை பெற்றவர்கள் யார் என்பது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா அதோட கடைசி வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நீங்க இந்த மக்கள்லாம் உங்களை ஹிட்டு கட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. மறுத்து வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நீங்க பொறுமையா இருங்க. காலையில, மாலையில சூரியன் மறையறதுக்கு முன்னாடி, இரவு நேரங்கள்ல, பகல் ஓரங்கள்ல அல்லாஹ்வ துதி செய்யுங்க. அப்படி துதி செய்து வரும்போது உங்களுடைய மனம் திருப்தி அடையலாம். மேலும் அவங்கள்ல பல்வேறு பிரிவினர்களுக்கு வழங்கப்பட்ட உலக வாழ்க்கையோட அந்த சுகபோகம் பக்கம் நீங்க ஏற்று பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தா என்ன சொல்லும்? மனசு ஆசைப்படும், பேராசைப்படும். அந்த பக்கம் போகலாமான்னு இருக்கும். அதனால நீங்க அதெல்லாம் ஏறிட்டு பார்க்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம குடுத்திருக்கிறது சோதிக்கிறதுக்காக. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? வாவ்! எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்திருக்கிறது எங்கள நேசிச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறதுக்காகத்தான் குடுத்திருக்கிறோம். அதெல்லாம் அதனால உங்களுடைய இறைவன் வழங்கப்பட்டுள்ள ஆகுமான, ஹலாலான வாழ்வாதாரம் இருக்குல்ல, அதுதான் சிறந்ததும் நிலையானதும். அப்ப அதிகமா குடுத்திருக்கிறது ஹலால் இல்லையா? ஹலாலா சம்பாரிச்சா ஹலால் தான். சரியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான மிகப்பெரிய ஒரு அரசாட்சிக்கு சொந்தமானவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அது மாதிரியான மனிதர்கள், ஹலாலான சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இல்ல. அல்லாஹ்வை அஞ்சி. அப்போ இந்த ஹராமான வழியில வரக்கூடியதுதான் மிகப்பெரிய சோதனையா இருக்கிறதோட இல்ல, பாவமாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் நீங்க என்ன செய்யுங்க? தொழுகையை பேணி வாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கட்டளையிடுங்க. தொழுகையை பேணுங்க. முறையா கடைப்பிடிங்க. காலையில, மாலையில, இரவுல, சாயந்தரத்துல, அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, மறையறதுக்கு முன்னாடி, இப்படி எல்லா நேர தொழுகைகளையும் நீங்க கடைப்பிடிச்சு வர்ற மாதிரியே, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க கட்டளையிடுங்க. எவ்வளவு அழகான வசனம். ஆ நான் தொழுதா போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்லி குடுத்திருக்கான். எல்லாருக்கும் வயது வந்தவர்களா இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க, பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. கணவன் விவரம் தெரிஞ்சவரா இருக்காரு. அவர் தேவண்டா அவர் பிடிச்சுக்க வேண்டியதானே. மனைவி அவ தேவண்டா அவ படிச்சுக்கிற வேண்டியதானே. நம்ம குடும்பத்தார்களான மற்றவர்கள் தாயோ, தகப்பனோ, இல்ல மாமாவோ, மாமியோ, மச்சியோ, மச்சானோ யாரோ நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தேவண்டா அவங்க தொழுகட்டும். அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு தானே தண்டனை. நமக்கு உள்ளத நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு இருக்கிறோம் தானே. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களேன், நபியே நீங்க தொழுவுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய பேணி வாங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க கட்டளையிடுங்க. நீரும் அத முறையா கடைபிடிப்பீராக. ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உங்ககிட்ட நம்ம கேட்கல. உமக்கு நம்ம தான் வாழ்வாதாரம் குடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல முடிவு இரையச்சம் உடையவருக்கு தான் இருக்கு. இறைவன அஞ்சி, இது இறைவனுடைய கட்டளை. இனிமேல நம்ம இதுவரைக்கும் நம்ம ஏனோ தானோன்னு இருந்திருந்தா, இந்த வசனத்த நம்ம கேட்டதுல இருந்து, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நாம அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய நாம தொழுகிறதோட, நாம நல்ல அமல்கள் செய்யறதோட, நம்ம குடும்பத்தாரான நம்முடைய மனைவி, நம்ம கட்டுப்பாட்டுல நமக்கு கீழ இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், நமக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்ம குடும்பத்தார் தானே. இவங்களுக்கு எல்லாருக்கும் நாம தொழுதா மட்டும் பத்தாது, அவர்களுக்கும் அந்த தொழுகையை கொண்டு, மற்ற இபாதத்துகளை கொண்டு நம்ம ஏவக்கூடியவர்களா இருக்கணும். நமக்கு கட்டளை இடணும்னா நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு அதிகாரமா சொல்லணும். மேல உள்ளவர்களுக்கு அன்பா சொல்லணும். இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்க முறையா செஞ்சு வரணும். நாம உங்ககிட்ட எதுவுமே இதுக்காக கேட்கல. நாம தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா நல்ல முடிவு யாருக்கு தெரியுமா இருக்கு? இரையச்சம் உள்ளவங்களுக்கு தான் இருக்கு. அல்லாஹ் அஞ்சி நம்ம இப்படியெல்லாம் வாழும்போது நம்மளுடைய முடிவு இருக்குல்ல, நம்மளுடைய இறுதி முடிவு இருக்குல்ல, அது அழகானதா இருக்கும். இரையச்சத்தோட இருக்கும். அவனுடைய பொருத்தமும் கிடைக்கிறதுல நமக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குமா? இல்ல. அவன் இனிமேல் இந்த இடத்துல ஒரு நியத் வச்சுக்கலாமா? யா அல்லாஹ் இந்த ஒரு உனக்கு கட்டளை. இதுக்கு நம்ம காசு பணம் எல்லாம் நிறைய செலவழிக்கவே தேவையில்ல. அதிகப்படியான கஷ்டமும் பட தேவையில்ல. அழகான முறையில மூத்தவங்கள்ட்ட அன்பாவும், இளையவங்கள்ட்ட முதல்ல அன்பா சொல்லுவோம். அப்புறம் கண்டிப்பா சொல்லுவோம். இல்லையா? அப்போ அதுல தேவையான நேரத்துல அன்பை கொடுக்கணும். தேவையான இடத்துல கண்டிப்பும் இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், கட்டளை இடுங்கன்றான். கட்டளைங்கிறது என்ன? அதிகாரமா கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அத இன்ஷா அல்லாஹ் இப்போ இருந்து நம்ம நியத் வைப்போம். நான் மட்டும் அமல் செஞ்சா பத்தாது, என்னுடைய குடும்பத்தாரும் அமல் செய்யணும். நான் மட்டும் சொர்க்கம் போனா பத்தாது, என்னுடைய குடும்பத்தாரும் சொர்க்கம் போகணும். நான் மட்டும் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றினா பத்தாது, என்னுடைய குடும்பத்தார்களும் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றணுங்கிறது எனக்கு ரப்பு இட்ட கட்டளை. நான் அல்லாஹ்வ அஞ்சுறேன். அதுக்காக அதை செய்யறேன். யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை நான் நிறைவேத்துறேன். யா அல்லாஹ் என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு
சொல்லுமா அப்படின்னு சொல்றேன். என் பிள்ளைங்கள தொழுக கூட்டிட்டு போறேன். என்னுடைய பேரண்ட்ஸுக்கு அழகான முறையில அதுக்குரிய ஏற்பாடுகளை நான் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய உற்றார்ட்ட உறவினர்கிட்ட என் குடும்பத்தார்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன். யா அல்லாஹ் இந்த உன்னுடைய இந்த வசனத்தை செயல்படணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை இறையச்சத்திற்கு உறுதியான இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். கேட்போமா அல்லாஹ் கிட்ட? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு அழகான இறையச்சம் உள்ள நல்ல முடிவை நீ கொடு யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்முடைய இறைவன் வந்து ஏதாச்சும் ஒரு சான்ற, ஒரு மூஜிசாவை ஏன் இவர் கொண்டு வரல, ஏன் ஒரு அற்புதத்தை கொண்டு வரலன்னு கேக்குறாங்க. முந்திய வேதங்கள்ல உள்ள முழு அறிவுரைகள் விளக்கம் இவங்கள்ட்ட வரலையா? அவங்க எல்லாம் மோஜிசாவ, அற்புதத்தை, அத்தாட்சிகள் எல்லாம் கொண்டுகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கேட்காத போது உங்களுக்கு என்ன நிலைமைலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. அவர் வருகைக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஒண்ணு எங்களுக்கு இறக்கி இருக்க வேணாமா? எங்களை அழிச்சுட்டா என்னுடைய ரப்பே நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்க கூடாதா? எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்திருக்க கூடாதா? நாங்க அதை நம்பி இருப்போமே. இந்த அழிவுல இருந்து, இந்த கேவலத்துல இருந்து நாங்க பாதுகாத்து இருப்போமே, உன்னுடைய வசனங்களை பின்பற்றி இருப்போமேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க இறுதி தூதரையும், இறுதி வேதத்தையும் இன்னும் அவங்களுக்கு அவகாசம் நம்ம கொடுத்திருக்கோம். அது வந்ததுக்கு பின்னாலும் புறக்கணிக்கக்கூடிய மக்களா இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய செயல்களையும், நீங்க இன்னைக்கு மறுக்கக்கூடிய விஷயங்களையும் ஒவ்வொருவரும் நீங்களும் சரி, நானும் சரி எதிர்பார்த்து இருப்போம். யார் வந்து நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல விரைவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவான். யார் நேர்வழியில இருக்கா? யார் வழிகேட்டுல இருக்கா? யார் நேர்வழி பெற்றவங்க? யார் அதை மறுத்தவங்கங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். அப்ப அது வரைக்கும் நீங்களும் நானும் பொறுத்திருப்போம்னு நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. யா அல்லாஹ், யா ரப்பே உன்னுடைய நேர்வழியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அழகிய இந்த தூது செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த தூது செய்தியை கேட்டு அல்லாஹ் நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக, இறையச்சமுடையவர்களாக, யா அல்லாஹ் தக்வாவோடு ஒவ்வொரு அமலும் இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி உன்னுடைய பொருத்தத்துக்கு உரியவர்களாக எங்களையும், எங்களுடைய வாரிசுகளையும், எங்கள் குடும்பத்தார்களையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் ஊர் மக்களையும், யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, உன்னுடைய மஃபிரத்துக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.